உங்களை வா என்று கூப்பிட்டால் கடல் இல்ல, எங்க இருந்தாலும் சரி தேவன் உங்களை நடத்துவார். நீரேனால் நான் கடலின் மேல் நடந்து வரட்டும் ஆண்டவரேன்னு ஆண்டு சொல்றாரு. வா அப்படின்னு சொன்ன தேவ வார்த்தையை கேட்டு போனான். தரையிலே நடப்பது போல எங்க நடந்தான்? கடலிலே நடந்தான். நான் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் வசமாயிருந்தால் மலைகள் கூட உங்கள் பாதத்திற்கு கீழாக தான் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கடல் கூட, பிரச்சனை கூட உங்கள் காலுக்கு கீழே தான் வைப்பார். அதன் மேலே நீங்கள் நடந்து போவீர்கள். கடலிலே இரண்டாய் பிளந்து உலர்ந்த தரையை போல உண்டாக்கிடுவாரு. தேவனுடைய சித்தத்திற்கு வெயிட் பண்ணணும். நீங்களே போய் மாட்டின்னு ஆண்டவரே இப்போ உள்ள போறோயா ஆண்டு சொல்லுவாரு, என் சத்தத்தை கேட்டியா? நான் கூப்பிட்டானா உன்னே இதை செய்ய சொன்னானா? நிறைய பேர் அப்படிதான். ஏதோ ஒன்று தெரிஞ்சுன்னா ஏதோ ஒன்று பண்ணுறது, டாம் டூம் தொடர்பு, ஆர்வ கோளாறு. கொஞ்ச நாள் பார்த்தீங்களன்னா ஆளே இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அழைத்தவர்களோடு நான் கூட இருப்பேன். அதான் சொல்றாரு மோசையோடு, நான் மோசையோடு இருந்தது போல. பார்வோனோடும் எதிர்த்து நின்று பேசுறப்ப அவன் கூட தான் இருந்தேன். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்கும் போது அவனோடு இருந்தேன். கற்பாறையிலிருந்து தண்ணியை கொண்டு வரும்போது அவனோட தான் இருந்தேன். வானத்திலிருந்து காடைகளை மன்னாவை பொழிய வைக்கும் பொழுதும் நான் அவனோட தான் இருந்தேன். தேவன் சித்தத்தை புரிந்து அறிந்து சத்தத்தின்படி செய்தாள். கர்த்தர் நம்மை தோற்க அனுமதிக்கவே மாட்டார். சொல்றார் பாருங்க 29, அதற்கு வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுனிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அதுக்கு கீழே பாருங்க, அவரை பார்க்கறத விட்டு இப்படி இப்படின்னு பார்த்தான். சொந்தக்காரன் பந்தக்காரன் எப்படி நம்மளுங்க அப்படிதான். வார்த்தையை விட்டு விசுவாசத்தை விட்டுட்டு அம்மாவை பார்த்துட்டேன், அக்காவை பார்த்துட்டு இங்க கூட்டாங்க அங்க கூட்டாங்க. ஆண்டவர் சொல்லிடுவாரு. அதான் சொன்னார் பாருங்க, காற்றடிப்பதையும் கடல் கொந்தளிப்பதையும் இயேசு முகத்தை விட்டு அவன் பார்வை வேற திசைக்கு போச்சு. கீழே வாசித்து பாருங்கள், கடலில் என்ன பண்ணான்? அமிழுவதை இயேசு கையை பிடித்து சொன்னாரு, ஏன் சந்தேகப்பட்டாய்? ஏன் பயப்பட்டாய்? நான் கூட இருக்கும் பொழுது. நிறைய பேர் அப்படிதான், சர்ச்சுக்கு போறேன் நான் இருந்தாலும் பயம் இருக்குதையா? ஆமா, இருக்குதான் செய்யும் உங்களுக்கு. நிறைய பேர் அப்படிதான் இயேசு வச்சுட்டே சொல்றது. திருமணமாகி 20 ஆண்டுகள் ஆகிறது. நாள் யாரிடத்திலும் தேவன் கடன் வாங்கி ஊழியத்தவோ குடும்பத்தவோ நடத்துவதை ஒரு நாள் என்ன பண்ணவில்லை, அனுமதிப்பது. அதே மாதிரி